Hi friends, welcome to Aritha Home Style. நம்மருக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மோர் குழம்பு தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் சட்டி வச்சிருக்கேங்க. நான் அதுல ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேங்க. அதுல முருங்கைக்காவை முதல்ல வேக வச்சிரலாம். இருக்கட்டும். திறந்து பார்க்கலாங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதோட நான் ஒரு அரைச்ச பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போய் குக் ஆகணுங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இருக்கட்டும். திறந்து பார்க்கலாங்க. நல்லா குக் ஆகிடுச்சுங்க. வெந்து வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சுங்க. நான் ஒரு 1/4 கப்பு தயிரில் ஒரு ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு விஸ்க் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அந்த சூட்லேயே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பார்க்கலாம் வாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அந்த மோர் குழம்புல போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.